ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குழிப்பணியாரம் ஹேண்டிங், அதுவும் ஸ்வீட் குழிப்பணியாரம் சுட சுட இந்த ஏரியாவில் கிடைக்கும். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம குழிப்பணியாரம் சாப்பிட்றதுக்கு 50 ரூபா செலவு பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணி சாப்பிட போயிருக்கிறோம். அந்த குழிப்பணியாரத்தோட ரேட்டு பார்த்திங்கன்னா 30 ரூபா தான். நம்ம 50 ரூபா செலவழித்து நம்ம இப்போ சாப்பிட போகிறோம் அந்த ஏரியாவுக்கு. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சென்னையோட ஹார்ட் ஆஃப் த சிட்டி மாம்பழத்தில் இருக்கிறோம். டி நகர் இங்கே இருக்கிறோம். இங்கே நான் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே இந்த கடையில் நான் குழிப்பணியாரம் சாப்பிட்ருக்குறேன். இப்போ நம்ம சண்டே இந்த டயத்தில் நம்ம போயிருக்கிறோம். க்ரௌடு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட்ற கடை ஓப்பன் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம நியர்பை வந்துட்டோம். நம்ம எந்த இடத்துல குழிப்பணியாரம் சாப்பிடுவோமோ அந்த இடத்துக்கு வந்துட்டோம். கடை ஓப்பனாக இருக்குது. நல்வாய்ப்பாக நம்மளுக்கு இன்றைக்கி குழிப்பணியாரம் சாப்பிட்ற ஒரு வாய்ப்பு அமைஞ்சு விட்டது. இதுக்கு முன்னாடி ஒரு 25 டேஸ் முன்னாடி நான் அங்கே வந்திருக்கிறேன். வந்ததில் குழிப்பணியாரம் வச்சு காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டி நகரில் பாட்டா ஷோரூம் பேக் சைடு, அதாவது அங்கே ஒரு ஸ்கூல் இருக்கும், ஒரு கோயில் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த குழிப்பணியாரம் சேல்ஸ் பண்ணுறாங்க. சுட சுட இருக்கிறோம். உங்களுக்கு ஸ்வீட் பணியாரம் அப்புறம் கார பணியாரம் ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கும். அதோடு உங்களுக்கு சுவையான சாம்பார் அப்புறம் கார சட்னி இதுவும் சேர்த்து கொடுக்குறாங்க. டேஸ்ட் இந்த மாதிரி டேஸ்ட் பெரிய கடையில் கூட கிடைக்காது. இங்கே நான் 10 வருஷத்துக்கு மேலே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2-3 டைம் போயிருக்கிறேன். போன டயத்தில் நம்மளுக்கு சாப்பிட்ற வாய்ப்பு அமையலை. இன்றைக்கி தான் நம்மளுக்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. நான் ஸ்வீட் குழிப்பணியாரம் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த கார பணியாரம் கொடுக்குறாங்க. இந்த கடை எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஈவினிங் 3 o'clock மேலே இருக்குன்னு சொல்கிறாப்புல. அது மட்டும் இல்லாமல் லீவு அந்தளவுக்கு இருக்காது அந்த மாதிரி சொல்கிறாப்புல. அதாவது 3 o'clock மேலே போனீங்கன்னா டெய்லி நம்ம அங்கே போய் சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட்டு சாப்பிட்ணுன்னா உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே போகிறது நல்லது. கொஞ்சம் லேட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. அதனால் கொஞ்சம் எர்லியராக போனீங்கன்னா நம்மளுக்கு சுவையான சூடான குழிப்பணியாரம் கிடைக்கும். அந்த ஸ்வீட் குழிப்பணியாரத்தில் தேங்காவெல்லாம் துருவி போட்டிருப்பாங்க. அதோட டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த கோயில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோயில் அப்புறம் இந்த அரசினர் மகளிர் உயர்நிலைப்பள்ளி இதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த அண்ணன் கடை போட்டிருக்காப்புல. அதாவது 5 பீஸ் கொடுக்குறாங்க. 5 பீஸ் கொடுக்குறாப்புல. 5 பீஸ் கொடுத்து அது 30 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாப்புல. டேஸ்ட் இதை அடிச்சுக்கிடவே முடியாது. நல்லா இருக்குது. இது நான் ரொம்ப நாளாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி டேஸ்ட்டை நம்ம இந்த குழிப்பணியாரத்தில் வேறு எங்கேயும் கிடைக்குமாங்கிறது ரொம்பவே டவுட்டு. அந்த மாதிரி கடைகள் இருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சைதாப்பேட்டில் ஒரு அக்கா கடை போட்டிருப்பாங்க, ஒரு பாட்டி. ஆக்சுவலாக அங்கேயும் போய் ட்ரை பண்ணேன். அங்கே கடைகள் இல்லை. இவங்க தான் ரெகுலராக போடுறாங்க. உங்களுக்கு பட்ஜெட் வைஸ் அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும். உங்களுக்கு ஏகப்பட்ட பேர் இங்கே சாப்பிடுவாங்க. அந்த கார சட்னி அப்புறம் இந்த சாம்பார் இது நம்ம கார பணியாரத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். அதோட டேஸ்ட்டுமே ரொம்பவே அருமையாக இருக்குது. நம்ம அந்தளவுக்கு கார பணியாரம் விரும்பி சாப்பிட மாட்டோம். என்னோட டேஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட ஸ்வீட் குழிப்பணியாரம் என்ன சாப்பிட. இப்போ நம்ம ஆர்டர் பண்ண குழிப்பணியாரம் வந்துடுச்சு. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்தேன், காலி ஆகிடுச்சுட்டீங்க ஸ்வீட்டு. பாருங்கள், 5 பீஸ் வைக்கிறாப்புல. இந்த 5 பீஸு உங்களுக்கு 30 ரூபா தான். இந்த மாதிரி பட்ஜெட்டில் நீங்கள்
இந்த மொறுன்னு இருக்கும். சாப்பிட்டோன்னு வச்சிங்களேன், ரொம்ப மொறுன்னு இருக்கும், அருமையாக இருக்கும். அப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். உள்ள தேங்காவெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த தேங்காவோட டேஸ்ட் வந்து இந்த குழிப்பணியாரம் சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும். அந்த ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள், நான் கையை வச்சுருக்கேன் பாருங்கள். தேங்காய் இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்கள் சென்னையில் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகணும், அப்படி இல்லாட்டி ஏதாவது வேலையாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இங்கே போய் நீங்கள் சாப்பிட்லாம். நீங்கள் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் விரும்பியாக இருந்தீங்கன்னா இங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு அன்ஃபர்கட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நண்பர்களே. மற்றொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.